greet one and all. Okay, so today we are having a special assembly to celebrate the visionary leader, Mr. Bharat Ratna Kamarajan. Okay, so you all know he is the great leader and he is the architect of modern Tamil Nadu. He was known as a kingmaker because he played an important role in choosing India's Prime Minister. During this tenure, many dams and industries were established in Tamil Nadu, improving agriculture and employment. He was awarded by the Bharat Ratna, India's highest civilian honor, posthumously in 1976. His famous belief was, every child should go to school. This vision transformed education for lakhs of children. Thank you. என் பெயர் காமராசன். நான் விருதுநகரில் பிறந்தேன். எனக்கு அனைத்து குழந்தைகளும் மிகவும் பிடிக்கும். Good morning, respected principal, teachers and my dear friends. Today, we celebrate the birthday of Bharat Ratna Kamarajan, observed across our state as Institutional Development Day. He was a legendary leader who lived a simple life but brought massive changes to society. Kamarajan completely revolutionized education. கவிதை தலைப்பு: கல்வியின் ஒளிவிளக்கு காமராஜர். கல்வியின் கதவை திறந்தவர் காமராஜர் நம் தலைவரே. ஏழை மனதில் நம்பிக்கை விதைத்து ஏற்றம் தந்த நல்லவரே. இன்று நாம் கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி காண்போம். தன்னலமற்ற தலைவர், காண்ட வீரர், பெருந்தலைவர் என அழைக்கப்படும் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது ஆட்சிய நலத்திட்டங்கள் ஏராளம். மதிய உணவு திட்டம், இலவச சீருடை வழங்கும் திட்டம் ஆகியன குறிப்பிடத்தக்கவை. ஏன் தம்பி, நீங்க படிக்கிறதுக்கு போகலையா? பள்ளிக்கூடம் விடுமுறை கொடுத்துருக்காங்களா? படிக்க போவாங்க, நீங்க பாட்டினே இங்க ஆடி மேய்ச்சிருக்கீங்க. பள்ளிக்கூடமா? அதுக்கெல்லாம் எங்ககிட்ட காசு இல்லைங்க ஐயா. நாங்க ஆடு மேய்ச்சாதான் எங்க வீட்டுல சோறே போடுவோம். ஆனா அரசாங்கம் இலவசமா பள்ளிக்கூடம் வச்சு நடந்தது இல்ல, அங்க போய் நீங்க படிக்கலாம்ல. பள்ளிக்கூடம் போனா வயிற்றுக்கு சோறு யாரியா போடுவா? படிப்பா எங்க பசிய தீக்கும். நாங்க தினமும் ஆடு மேய்த்தாதான் எங்களுக்கு சோறே கிடைக்கும். அந்த சின்ன பசங்க சொன்னதை என் நெஞ்சே குறுக்கிடுச்சுப்பா. எப்படி அவங்க படிக்க போவாங்க? ஆடு மேய்ச்சாதான் எங்களால படிக்கவே முடியும். எங்களால படிக்க போனா சாப்பாடு கிடைக்கிறது, படிச்சா யாரும் சோறு போடுவான்னு கேட்கறாங்க. எப்படி அவங்க படிப்பாங்க? ஆமாங்க ஐயா, வறுமைதான் பல பிள்ளைகளை பள்ளிக்கு வரவிடாமல் தடுக்குது. சின்ன பசங்க பள்ளிக்கூடத்து வர எல்லா சின்ன பசங்களுக்கும் இனிமேல் நம்ம மதிய உணவு போடணும். ஐயா, ஆனா அது ரொம்ப பெரிய திட்டமாச்சு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம நிதி தேவைப்படுமே. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி தேவைப்படணுன்றதுக்காக என்னால சின்ன பசங்களுக்கு அவங்க படிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. பாத்தியாடா, காமராஜர் ஐயா நமக்காக பள்ளிக்கூடமும் கட்டி மதிய உணவும் போடுறாங்க. அரசியல் களத்தின் விற்பன்னர், ஆட்சியில் சிறந்த முன்னோடி, எளிமை வாழ்வின் எடுத்துக்காட்டு, நேர்மை வழியின் ஒளி விளக்கு. அறிவில் சிறந்த ஞானி அவள், அன்பில் உயர்ந்த மனிதர் அவள், எதற்கும் மஞ்சா துணிவுடையார், இந்திய மண்ணின் பெருமையவள். தாயின் பெருமரமோ, யாரோ யாரோ யாரிவரோ, தமிழகம் பெற்ற அரும்பேரோ. வாழ்க வாழ்க காமராஜர், வாழ்க வாழ்க நம் தலைவர், கல்வி ஒளை ஏற்றியவர், காலம் போற்றும் பெரும் தலைவர்.